ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1. முதலாவது கொஸ்டின், பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரத்தினம். ரெண்டாவது கொஸ்டின், கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அவருடைய இயற்பெயர் சுப்ரத்தினா, ஆனால் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். புரட்சிகரமான கருத்துக்களை அவர் எப்படி போற்றப்படுறாருன்னா புரட்சி கவி. எப்படி சிறப்பிக்கப்படுகிறார்னா பாவேந்தர். அவர் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம். பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர். நெக்ஸ்ட்டு, இவர் எழுதிய எந்த நாடகத்திற்கு விருது வழங்கப்பட்டதுன்னா பிசிராந்தையார். எந்த விருதுனா சாகித்ய அகாடமி. நெக்ஸ்ட்டு, அந்த பாடல் தமிழ் எங்கள் என்ற பாடலில் பிரித்தெழுதுங்க. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அந்த பாடலில் ஒவ்வொரு இதை எதற்கு வர்ணிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, அமுது உயிருக்கு இணையானது, நிலவு சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது, மனம் எதுக்குன்னா உருவாக்கப்பட்ட ஊர், பால் இளமைக்கு போன்றது, வேல் புலவர்களுக்கு கூர்மை போன்றது, தேன் சோர்வை நீக்கி ஒளிர செய்வது, தோல் அறிவுக்கு துணை கொடுப்பது எதுனா தோல், கவிதைக்கு வைரம் போன்றது எதுனா வாள். இது பொறுத்துக வரும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நெக்ஸ்ட்டு, தமிழ் கும்மி. 9வது கொஸ்டின், தமிழ் கும்மியின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், துரைமாணிக்கம். அதில் 6th மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவருடைய பேர் துரைமாணிக்கம். இவர் டேஷ் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். பாவலரேறு. 12வது, பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு கொய்யா மரத்தை வச்சுக்கலாம், கனி. அடுத்து அது கொய்யாக்கனி. எப்படி கனி கொய்யா கொத்து கொத்தா காய்க்குது. அடுத்தது எவ்வளோ கொய்யா மரத்தில் 100 கொய்யா இருக்குது அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? தமிழ்ச்சிட்டு, தேன்மொழி, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்னும் பாடல் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. அவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அதில் கனிச்சாறு என்ற நூலில் தான் தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் குட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று எது? மொழி. நெக்ஸ்ட்டு, அல் கூட்டல் திணை, உயர்வு இல்லாத திணை. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. மா என்னும் சொல்லின் பொருள். மா. நேற்று இந்த 7ஆவது வகுப்பில் நம்ம காக்கு நிறைய அர்த்தம் பார்த்தோம், சொல்லின் பொருள். இப்போ இது 6th மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா மாக்கு இவ்வளோ சொல், அந்த மா என்னும் சொல்லுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. தமிழ் முத்தமிழ். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எதை வெளிப்படுத்தினா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நல்ல ஈஸியாக நான் வச்சு இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழ் கவிதை வடிவங்கள் எப்படி இடம்பெற்றன? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை.
பிறந்தநாள் வாழ்த்து பாடல் எழுதியவர் வந்து அறிவுமதி. நெக்ஸ்ட்டு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். நெக்ஸ்ட்டு 46 தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மானா நிறைய சொல் பொருள் மாவினுடைய சொல்லுடைய பொருள் பார்த்து அந்த புக்கில் பின்னாடி ஆன்சர் கொடுத்து விலங்கு. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம். 2வது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன். அடுத்து இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் டேஷ் வகைப்படும் 5. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மெய் 216. எக்ஸாம்பிள் கபிலர். 1 க வந்து 1 1 1 + 1 + 1 + அரை 3½ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 1 × 1 = 2. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ நெடில். அப்போ நெடில் தீனா நெடிலை குறிக்குது. அப்போ 2. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½